இந்த மதத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக இதை செய்யறாங்களா, இல்ல இது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்துதான்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தாவேக அரசுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன எப்படி இந்துக்கள் இருந்தாங்களோ அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இப்ப கூடுதலா அப்ரஷன் ஆகி போயிடுச்சா? அவங்க அடக்கி ஒடுக்கப்படுறாங்களா? அவங்களுடைய மத உரிமை பறிக்கப்பட்டிருக்கா? இல்ல அதே சுதந்திரம் இருக்கா? அதே அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதா? ஏன் இத மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸை டார்கெட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, இந்த பாஜகவுடைய அரசியலுக்கு இது தேவைப்படுது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல அடுத்த கட்டத்திற்கு நகருது. இப்போ இது திமுகவை ஒரு பதட்டத்துல வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை இது கொலாப்ஸ் பண்ணி விடுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப தமிழ்நாட்டுல இவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னா, திமுக பண்ணணும்னா மேல டெல்லியில பாஜக சரண்டர் ஆக வேண்டியது இருக்கு. சாதாரண மக்களுடைய விமர்சனம் கிடையாது. இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சார புத்தி. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம சொன்னோம்ல ததும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இந்து உணர்வு, இந்து பிரைட் அப்படின்றது இந்து வெறின்றதுல இந்து வாக்காக போலரைஸ் ஆகும். அடுத்து வரப்போற தேர்தல் 2026 தேர்தலை விட என்னடா இது அதை விட பெரிய காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிக்க போகுது. அந்த மதம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த நம்ம பேசியே ஆகணும்ப்பா. தாவேக அரசு குறிப்பா ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆனதுல இருந்து ஒரு பேசும் பொருளா இருக்கக்கூடியது ஏதோ தாவேக அரசு கிறிஸ்தவர்களுக்கான அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பமே கட்டமைக்கப்பட்டு இருக்குதுப்பா. அதற்கு சில உதாரணங்களாக என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த கிறிஸ்தவ பெயர்கள் அடிபடுறது. ஜோசப் விஜய், மரிய வில்சன், பிரபாகரன், இது மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி, இது சுத்தி இருக்கக்கூட முக்கியமாக இருக்கக்கூடியவர்களா கிறிஸ்தவ பெயர்கள் அடிபடுறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி கையில ஜெயமாலைய கொண்டு வந்திருந்தாரு. அது ஜெயமாலைய நிதியமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் விமர்சனமா எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதே நிர்மலா சீதாராமன் இதே மாதிரி ராமர் சிலையை கொண்டு போக முடியுமா? அப்போ நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்குது. அதே மாதிரி முதலமைச்சர் அவருடைய அறையில அவருடைய டேபிள்ல சிலுவைய வச்சிருக்கிறாரு. அதுவும் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட பார்க்கப்படுதுப்பா. அதாவது ஒரு கிறிஸ்தவர்களுக்கான அரசாக இது செயல்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்குது இல்லப்பா? ஆமா, இது அதான் இந்த நான் போன பாயிண்ட் பேசும்போது கடைசியா முடிச்சேன் தெரியுமா? அதுல இருந்துதான் தொடர்ந்து நினைக்கிறேன். இந்த தாவேகா அரசு, அதாவது அவர் ஜோசப் விஜய்ன்றது அபிஷியல் நேமுங்க. அவர் ஜோசப் விட்டுட முடியுமா? அபிஷியலா முதல்வரா அவர் இருக்கிறாருன்னா ஜோசப் விஜய்னு தான் சொல்லணும். இவர் மரிய வில்சன் அவரு இருக்கிறாரு அப்படின்னா அவர் பேர் மரிய வில்சன் அப்படின்னா சட்டப்படி அவர் மரிய வில்சன் தான் சொல்லணும். இப்ப அந்த காலத்துல திமுக காரவங்க எல்லாம் பேர்களை மாத்திக்கிட்டாங்க. இந்த அன்பழகன், நெடுஞ்செழியன், அவங்க பேரெல்லாம் ஒரிஜினல் நேம் என்ன தெரியுமா? நீங்க சிரிப்பீங்க. அந்த மாதிரியான பேர்ல இல்ல. அந்த ஒரிஜினல் நேம் நகைப்புக்குரிய பேர் இல்ல, அதுவும் மதிப்பிற்குரிய பேர் தான். ஆனா அவங்க மாத்திக்கிட்டாங்க, மொழியாக்கம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி இவங்களை இப்ப பேர் மாத்திக்கிறணும்னு நீங்க சொல்றீங்களா? கெசட்ல போயிட்டு ஒரு பொதுவான மத அடையாளம் இல்லாத பேரை இவங்க எல்லாம் மாத்திக்கிறணுமா? என்ன சொல்ல வரீங்க? மத அடையாளத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்போ ஜேசிடி பிரபா சபாநாயகர் எடுத்துக்கிட்டோம்னா சட்டசபையில நிறைய பைபிள் வசனங்களை குறிப்பிட்டு பேசுவாரு. அதெல்லாமே அதிகமாக வெளிப்படுது இந்த கிறிஸ்தவ மதம். ஆனா அதே இந்து மதத்தை பத்தி விபூதி வைக்கிறது, கையில கருப்பு கலர் கயிறுகள் கட்டுறது, இதெல்லாம் நீங்க விமர்சனமா பண்றீங்க. இந்த மாதிரி இவங்க பண்றாலும் மட்டும் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதா கேள்வியா எழுப்புறாங்க. இப்போ அதாவது இப்ப சபாநாயகரை பத்தி நீங்க சொல்றீங்க. அவரு பைபிள்ல இருந்து ரெஃபரன்சஸ் சொல்றாரு, அக்கேஷன் எல்லாம் சொல்றாரு. அப்படி சொல்றது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா எதுவும் சொல்றாரா? வலிய பைபிளை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக ஏதாவது சொல்றாரா? திருக்குறளை கோட் பண்றது மாதிரி அவருக்கு எது ஃபெமிலியரா இருக்கோ அதுல இருந்து ஒரு கொட்டேஷனை சொல்றாருங்க. இதை நம்ம ஏன்னா அவருக்கு அது ஃபெமிலியரா இருக்கு. அவர் பைபிள் படிச்சிருக்கிறாரு, அவர் கிறிஸ்தவரா இருக்கிறாரு, அவங்க வீட்டுல பைபிளை டெய்லி வாசிக்கிறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. அதனால அவருக்கு எளிதாக அந்த உதாரணம் வருது. இதை நீங்க எப்படி தப்பா சொல்லுவீங்க? அதே மாதிரி இவரு மரிய வில்சன் அவரு பேசுறதுலயும் சரி இதுலயும்
அவர் கிறிஸ்டியன் அவர் சொல்றாரு. அவர் கிறிஸ்தவ பாரம்பரியம் மிக்க அந்த குடும்பம், அவங்களுடைய பின்னணி அப்படி இருக்கு. அதனால அவருடைய செயல்பாடுகள்ல அந்த கிறிஸ்தவம் அப்படின்றது வெளிப்படுது அப்படின்னா அதை நீங்க குறையா சொல்ல முடியாது. அதாவது ஒரு பக்தியுள்ள ஒரு இந்துவாக தன்னை வெளிப்படுத்திக்கிறத நம்ம குறையா சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி இந்த நபர்களும் அவங்களாக வெளிப்படுத்திக்கிறதுன்றது குறையா நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவருடைய மத அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. இப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, ஒரு அபிஷியலான ஒரு இடத்துல, ஒரு எல்லா மதத்தினரும் பொதுவாக வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்க உங்க மத அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்ற விமர்சனம் வருது. நான் அங்கேயுமே ஒரு காஷன் சொல்லுவேன். அதாவது இவங்க இந்த மதத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக இதை செய்யறாங்களா, இல்ல இது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்துதான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு மதத்தை உண்மையா திணிக்கிறதுக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்றது. இன்னொன்னு எனக்கு நம்பிக்கை இது, எனக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்குது, எனக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது, சோ அதனால நான் இதை பண்றேன் அப்படின்றது வேற. ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும். இப்போ உதாரணம் இன்னைக்கு எடுத்துக்கீங்களேன், இன்னைக்கு நிலவரத்துல அரசு அலுவலகங்களை எடுத்துக்க, அரசோடு தொடர்புடைய எந்த இடம் எடுத்துக்கீங்க, எந்த இடம் மத அடையாளம் இல்லாம இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். பஸ்ல இருக்குதுங்க. ஒவ்வொரு பஸ்லயும் அந்த டிரைவர் கண்டக்டர் ரெகுலரா போறவங்க அவங்க என்ன சாமி கும்பிடுறாங்களோ அந்த சாமி படத்தையோ அந்த சிலையையோ வச்சிருக்கிறாங்க பஸ்ல. அலுவலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில அலுவலகங்கள்ல பூஜை அறையே இருக்குதுங்க. இதெல்லாமே நார்மலா நடந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச படத்தை வச்சுப்பாங்களா, தெய்வத்தோட படத்தை வச்சு பூ வைக்கிறது, சாமி கும்பிடுறது எல்லாமே பண்ணுவாங்கல்லப்பா. ஆமா ஆமா ஆமா. இப்ப அதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்தது. அவங்களுக்கு அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை எப்போ பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு அரசு அலுவலரை பார்க்க போறேன். அவர் தீவிர ஒரு இந்து பக்தரா இருக்கிறார், சிவ பக்தரா இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நான் போனோடனே அவர் என்கிட்ட நான் போன விஷயத்தை விட்டுட்டு அவர் சிவனை பற்றி பேசுறாரு அப்படின்னா அப்ப அவர் திணிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆனா அங்க நான் போறேன், அங்க அவர் சிவனுடைய போட்டோ அவர் ரூம்ல வச்சிருக்கிறாரு, படம் இருக்கு. அது அவரு இப்போ வழக்கமா என்னமோ ஒரு பூ வைக்கிறது, இந்த மாலை போடுறது அந்த மாதிரி இருக்கு. அவர் அந்த சாமியை அங்க வச்சிருக்கிறாரு, அதை கும்பிடுறாரு, அது இருக்கு. ஆனா நான் போன என் வேலையை அவர் பேசுறாரு. அந்த அளவுல ஒரு ப்ரொஃபஷனலா டீலிங் முடிஞ்சிருச்சு, பேச்சு. நான் என்ன போனோமோ அந்த காரியம் அது மட்டும் நடக்குது அப்படின்னா அந்த அரசு அலுவலர் அந்த சாமி கும்பிடுறத நீங்க தப்பா சொல்லிட்டீங்களா? சொல்ல மாட்டோம் இல்லையா? இப்போ அங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு பல மதத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க போறாங்க அப்படின்றதுனால இந்த மத அடையாளத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க ஒட்டுமொத்தமா நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்படி அந்த மத அடையாளம் இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே தான். ஆனா மத அடையாளம் இல்லாம கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமாக போட முடியுமா? தெரியல எனக்கு. அது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா அப்படி இல்லாமல் இருந்தா நல்லதுதான், அது வரவேற்கக்கூடியது. தெரியல, ஒருவேளை சட்டம் போட்டு பார்க்கலாம். அப்படி நடைமுறைப்படுத்த முடிஞ்சிருச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாத ஒரு பட்சத்துல இந்த மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை அவங்க அளவுல வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரீஅஷ்யூரன்ஸுக்காக, சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட், சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அப்படி அந்த இதுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம குறையா விமர்சனத்திற்குரிய ஒரு பொருளாக மாற்ற தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அரசியல் ரீதியாக பேசக்கூடியது என்னன்னா, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க பண்ற எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க ஒரு குற்ற செயலா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்ப இந்த கிறிஸ்தவர்களுடைய இதை தூக்கி பிடிக்கிறீங்க. அதாவது அவங்க சொல்றது எல்லாமே விமர்சனமா பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அவங்களுடைய மத அடையாளத்தை அவங்க பண்றாங்க, இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பேசுறீங்க. அப்போ இது தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்களா வர்றப்போ மத மோதலை இரு மதத்துக்கு இடையே மோதலை போக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்துலதான் இந்த செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குதுல்லப்பா. இவங்களும் இப்ப கிறிஸ்தவர்கள்ங்கிறத அடையாளத்தை வெளிப்படுத்துறதுக்கு இவங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க பண்றப்ப நான் ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்க ஒரு பக்கம் பண்றப்போ அது ஒரு மோதலா மாறாதாப்பா? அரசியல் ரீதியாக கேட்கிறேன் நான். கரெக்டா, சூப்பரான பாயிண்ட். இப்ப என்ன, தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன்
100 பேர் எடுத்துக்கீங்கப்பா. 100 பேர்ல எத்தனை பேரு கிறிஸ்தவங்க இருப்பாங்க? 100க்கு எத்தனை பேர் கிறிஸ்தவங்க இருப்பாங்க? எத்தனை பேரு முஸ்லீம்கள் இருப்பாங்க? முஸ்லிம்ஸ் கூட இப்ப விட்டுட்டாங்க, இப்ப கிறிஸ்தவங்களை தான் எடுத்துக்கிறாங்க. எத்தனை பெர்சென்ட் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க இந்த 100 பேர்ல? 15 இந்துக்கள் எத்தனை பேரு? குறைஞ்சது ஒரு 85 பேரு, குறைஞ்சது 85 பேரு என்ன சென்சஸ் இப்பதான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, இனிமேல் தான் தெரிய வரும். இப்போ இருக்கிற இதை வச்சு பார்த்தோம்னா குறைஞ்சது 85 பேரு, 85% இந்துக்கள் இருப்பாங்களா? இப்ப ஏறத்தாழ இந்த இந்த ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோ, கிறிஸ்தவங்க ஒரு 6%, 8%. இப்போ அந்த பெயர் வெளியில தெரியாத அந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துக்கிறோமே, ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஒரு 10%, அதிகபட்சமா கூட 10% கிறிஸ்டியன்ஸ் வருவாங்களா? அதாவது இந்த சலுகைக்காக இந்து பேரை வச்சுக்கிட்டு ஆனா கிறிஸ்தவங்களா பிராக்டிஸ் பண்றது அந்த கோஷ்டிங்க, அப்புறம் இந்த மாதிரி இந்த கிரிப்டோ கோஷ்டிங்க, இதெல்லாம் இது எல்லாத்தையுமே இந்த ஒட்டுமொத்தமா இந்த பாவாடை கோஷ்டிங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க இல்லையா, இந்த அந்த கோஷ்டியில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10% தேருமாப்பா அதிகபட்சமா. ஓகே, இப்போ இது இந்த ப்ரொபோர்ஷன் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு தமிழ்நாடு முழுக்க இல்லையா? அப்படித்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் உதாரணங்கள் சொன்னேன். அரசு அலுவலகங்கள்ல, அரசு ஊழியர்கள்ல எப்படி அவங்களுடைய மத அடையாளங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்றது இல்லையா, உள்ள அவங்க வச்சிருக்கிறாங்க, அதை வந்து பரப்புறாங்கன்னு நான் அந்த ஏரியாவுக்குள்ளே போகலப்பா, நான் தெளிவா இருந்தேன், வச்சிருக்கிறாங்க. இப்போ அது நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அப்ஜெக்டிவா நீங்க பேசுங்க, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 60% அரசு ஊழியர்களா, அரசு அலுவலகங்களிலாவது, நான் ரொம்ப குறைச்சிட்டேன், 85 இருந்து 60க்கு வந்திருக்கேன், 60% அரசு அலுவலகங்களாவது இந்த இந்து மதம் சார்ந்த அடையாளம் இருக்குமா இருக்காதா? இன்றைக்கு அப்ஜெக்டிவா நம்ம பேசணும். இந்த கிறிஸ்தவ அடையாளம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? அதிகபட்சம் அந்த 10%க்குள்ளதானே இருக்கணும், அதுக்கு மேல எங்க இருக்க முடியும்? கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், இந்த ரிசர்வேஷன் அது இதுன்னு வர்றதுனால இந்த அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா அந்த ஏறத்தாழ அந்த எண்ணிக்கைக்குள்ளதானே இருக்க முடியும். ஓகே, இதுதான் நிலவரம். இங்க வந்து இவங்க ஓவரா வந்து எல்லாம் திணிக்கல, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. இன்னைக்கு நிலவரம் அப்படிதான் இருக்கு, அதுல பெருசா மாற்றம் இல்லை. இது ஏன் பேசு பொருள் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த அரசு அப்படின்ற அளவுல அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருக்கக்கூடியவங்க சம்பந்தப்பட்டு இந்த மதம்ன்றது வர்றதுனால இத பேசுறாங்க. அதுதான் நான் சொல்றேன், ஜோசப் விஜய் வந்து ஜோசப் விஜயாகத்தான் இருக்க முடியும், மரிய வில்சனா தான் இருக்க முடியும். ஓகே, ஆனா அவங்க வந்து முன்னிலைப்படுறதுனால, அவங்க வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இருக்கிறதுனால, அது வந்து ஏன்னா இப்ப மேல் இடத்துல அப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ இது வந்து பரப்புற மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்படுது. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த எதிர்வினைகள் வருது பாத்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அதாவது கிறிஸ்தவங்க இப்படி பண்றாங்க அப்படி எல்லாரும் பண்ணலங்க, அவனாதான் இருக்கான். இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த கிறிஸ்தவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சோ அதுல இருந்து எதுவும் பெருசா மாற்றமானது மாதிரி எனக்கு தெரியல. இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்ததுனால பெருசா எதுவும் மாறி இல்லை, அவங்களுடைய அணுகுமுறையிலையோ இல்ல அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையோ எதுவும் மாறல, அப்படியேதான் இருக்கு. ஆனா பேச்சு வந்து பெருசாயிடுச்சு. வர்றா இவங்க வந்து அங்கே இது பண்றாங்க, அதாவது என்னன்னா அந்த போலரைசேஷன் வந்து வர ஆரம்பிக்குது. அதாவது கிறிஸ்தவர்கள் இந்த பக்கம் இந்துக்கள், அப்போ இந்துக்கள் நம்ம தான் ஃபேக்டா சொல்றோம், எப்ப இந்துக்களா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது இந்த ப்ரீ விஜய், ப்ரீ டிவிகே, அதாவது தாவேகா அரசுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன எப்படி இந்துக்கள் இருந்தாங்களோ அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இப்ப கூடுதலா அப்ரஷன் ஆகி போயிடுச்சா? அவங்க அடக்கி ஒடுக்கப்படுறாங்களா? அவங்களுடைய மத உரிமை பறிக்கப்பட்டிருக்கா? இல்ல அதே சுதந்திரம் இருக்கா? அதே அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதா? எல்லாமே இருக்குது இல்லையா? சொல்ல போனா
இவங்க இந்த கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுங்களே ஜோசியக்காரர் கூட வச்சுக்கிறாங்க, ஏன்னா பொட்டு வச்சுக்கிறாங்க, திருநீர் பூசிக்கிறாங்க, கலர் கயிறுகளை கட்டிக்கிறாங்க, கையில காலில் எல்லாத்துலயுமே கட்டிக்கிறாங்க, வெளிவெளிக்கு என்னென்ன செய்யுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே எது கிறிஸ்தவ அடையாளம் தான்? இது எல்லாமே இந்து மதத்தினுடைய அடையாளம் அல்லது ஒரு மூட நம்பிக்கையினுடைய அடையாளம். இந்து மதத்துல நீங்க சேர்க்க விரும்பல அப்படின்னா அது வந்து வேற ஒரு மூட நம்பிக்கையினுடைய அடையாளம். அப்படித்தான் இருக்கு. அது வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரானது. நீங்க யார கிறிஸ்தவங்கன்னு சொல்றீங்களோ, கிறிஸ்தவ மதத்தை பரப்புறாங்க அப்படின்னு சொல்றீங்களோ, அவங்களுடைய செயல்பாடுகள் கிறிஸ்தவத்திற்கு எதிரானதாகவும் இருக்கு. அதையும் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். அது இப்ப முதலமைச்சர் வந்து ஜெயமாலை போட்டா அதை விமர்சனம் பண்றாங்க. கையில வந்து அவர் சிவப்பு கயிறு கட்டி இருந்தாரு, அதையும் அந்த பொட்டு வைக்கிறத வந்து விமர்சனம் பண்றது இல்ல. ஆனா ஜெயமாலையை மட்டும் விமர்சனம் பண்றாங்க. சொல்லணும்ல, அதையும் சொல்லணும்ல. சாய்பாபா கோயிலுக்கு போறாரு, அவர் சாய்பாபா பக்தர் அப்படின்னு வேற சொல்றாங்க. அந்த திருச்சியில எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இப்போ இந்த ஆஸ்பெக்டையும் நம்ம பார்க்கணும்ப்பா. இப்போ இந்த இதுக்கு வந்துருவோம். அரசியல் என்ன அப்படின்னா, ஏன் இத வந்து மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸை டார்கெட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, இந்த பாஜகவுடைய அரசியலுக்கு இது தேவைப்படுது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல அடுத்த கட்டத்திற்கு நகருது. பாஜக அவனுடைய அணுகுமுறை, அதாவது நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். அமித்ஷா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாப்புல எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் சிக்னிபிகண்டா குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. பாஜக கால் ஊன்றதுக்கு இடம் சரியா அகப்படவே இல்லை. பாக்குறவங்க வேணும்னா நம்முடைய பழைய காணொலிகளை நீங்க பாருங்க, அதுல விரிவாவே நம்ம அலசி ஆராய்ந்து சொல்லி இருக்கிறோம். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆனா இதுவரைக்கும் வந்து அந்த பாஜக அணுகுமுறையில ஒண்ண வந்து நடத்திட்டாங்க. என்னன்னா அதிமுக வந்து இப்போ கொஞ்சம் டம்மி ஆயிடுச்சு. அப்படி டம்மி ஆனதுல அவனுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. பாஜக விரும்பினது அதுதான். அது அதிமுக கூட கூட்டணியில தான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. அப்படி தேர்தல சந்திச்சாலுமே தோழமையில இருந்தாலுமே இந்த அதிமுக டம்மி ஆயிடணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமாக இருந்தது. அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவாகவும் இருந்தது. அது ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுக வந்து ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் மாதிரி ஆகி போயிடுச்சு. தீர்ந்த சக்தி, தூர்ந்த சக்தி, அப்படி காய்ந்த சக்தி அப்படி ஆயிடுச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இன்னும் ஒரு 10 பேர் இந்த பக்கம் அப்படியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தாவைக்காவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா டோட்டலாவே அது இதாகி போயிடும். அதிமுக இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் இல்ல, முன்னால இருந்த அளவிற்கு வீறு கொண்டு எழக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இல்லை அப்படின்றது உறுதியாயிடுச்சா? இப்போ பாஜகவுடைய அடுத்த நகர்வு என்ன அப்படின்னா, அவங்க தமிழக அரசியலுக்குள்ள வரணும். முதன்மை சக்தியாக தாவேகா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது முதன்மை சக்தியா வந்தாரோ அந்த மாதிரி இப்போ பாஜக தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக, இந்த தாவேகா என்ற முதன்மை சக்திக்கு இணையான ஒரு சக்தியாக, எதிர் சக்தியாக, போட்டி முதன்மை சக்தியாக உள்ள வரணும் அப்படின்றத அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ அது செயல்படணும் அப்படின்னா திமுக இந்த பக்கம் இருக்கே, திமுக அடுத்து பலவீனமாகணும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு பக்கம் டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படிதான் இருக்கு. இப்போ அந்த டிஎம்கே அமுக்கிட்டு பிஜேபி உள்ள வரணும். அதற்கு இணையான மாற்று சக்தியாக வர முடியும். ஈக்குவல் பட் கவுண்டர் ஃபோர்ஸ் அப்படி வர முடியும். அப்போ இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா, திமுகவை ஓரங்கட்டணும். அதனுடைய ஒரு அம்சம் தான் இவரை உதய அரெஸ்ட் பண்ணி ஒரு 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 பதட்டத்தை உருவாக்கி விட்டது. நீ அடுத்து பாரு, இப்போ துணை முதலமைச்சரை பழைய மாஜி துணை முதலமைச்சரை கை வச்சுட்டோமா, நீ அடுத்து மாஜி முதலமைச்சர் மேல கை வைக்க போறோம் பாரு அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா அந்த பயம் திமுக காரங்கள்ட்ட இருக்கு. இப்ப யார் வேணாலும் அவங்க கை பண்ணல. துணை முதலமைச்சர் மேல கை வச்சாச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் எப்ப வேணாலும் தூக்கலாம். அது உறுதியாயிடுச்சு. ஓகே, அதுக்கு கேள்வியே கிடையாது. இப்போ இந்த துணை முதலமைச்சர் இடையில வர்றாரு. என்னம்னா, ஓகே அடுத்த கட்டமா நாங்க முதலமைச்சரையும் கை வைப்போம்
அதுக்கும் நாங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த செய்தியும் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இது திமுகவை ஒரு பதட்டத்துல வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை இது வந்து கொலாப்ஸ் பண்ணி விடுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப தமிழ்நாட்டுல இவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னா, திமுக பண்ணணும்னா மேல வந்து டெல்லியில பாஜக சரண்டர் ஆக வேண்டியது இருக்குது, அல்லது சரண்டர் இல்லாட்டினாலும் சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, சிலதை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்கு இவங்களை தள்ளி விட்டு அவங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, போராடுறவங்க, தமிழுக்காக இருக்கிறவங்க, அப்படி அந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கிற சமூக நீதி கொள்கைக்காக அப்படி அதை எப்பயுமே விட்டு கொடுக்காதவங்க, இந்த இந்த சனாதனம் அது இது எல்லாத்துக்குமே எதிரானவங்க அப்படின்ற அந்த ஒரு இதுவரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக என்ற அந்த பிம்பம் அது வந்து சிதைக்கப்படுது. இப்போ இந்த ஒரு பக்கம் இது நடக்குது, இன்னொரு பக்கம் பாஜகவிற்கு ஃபேவரபிளா இந்த களத்தை மாத்தணும் நேரடியாக. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அந்த இந்து உணர்வு என்பது அப்படியே ததும்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ததும்பி நிக்குது தமிழ்நாட்டுல முழுக்க இந்து உணர்வு. இந்து என்பதில் பெருமை அடைவது, இந்துவாக அந்த விழாக்களை கொண்டாடுவது அப்படின்றது, இது எல்லாத்தையுமே ஒரு பெருமை இருக்கு. அதாவது த ஹிந்து பிரைட் அப்படின்றது ததும்பிக்கிட்டு இருக்கு. இது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இது எப்போ வேணாலும் போலரைஸ் ஆகலாம். இந்து மத உணர்வு வலுப்பெற்று வாக்கு வங்கியாக, இந்து வாக்கு வங்கியாக உருவெடுக்கலாம், உருமாறலாம், மெட்டமார்பாசிஸ் அது நடக்கலாம். அந்த மாதிரியான ஒரு 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 கிராஸ் ரோட்ஸ்ல இருக்குப்பா நிலைமை. இந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஏன் இவங்க வந்து விஜய் அரசை எதிர்த்து கிறிஸ்தவன் 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 அப்படின்ற அந்த விமர்சனங்களை ஏன் அளவுக்கு அதிகமாக அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனா இதை ஏன் ப்ளோ அப் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது சாதாரண மக்களுடைய விமர்சனம் கிடையாது, இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சார உத்தி. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம சொன்னோம்ல ததும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இந்து உணர்வு, இந்து பிரைட் அப்படின்றது இந்து வெறியாக, வெறின்றதுல இந்து வாக்காக போலரைஸ் ஆகும் அப்படின்றத அடுத்த கட்ட நகர்வு. அதற்கு தான் இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைனாமிக்ஸ் புரிஞ்சுச்சுன்னா இதுதான் அரசியலாக இருக்குன்றது தெரிஞ்சுட்டா, இந்த தாவேகா அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ அவங்களுக்கே எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை தாவேகா கூட இதை விரும்பலாம், எனக்கு நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றே தெரியல. இப்போதைக்கு அவங்க எல்லாம் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க, இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய பிரதானமான இதா இருக்குது. அதனால மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனத்துல எடுத்துக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இது கூட அணுகுமுறையா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம், தமிழக அரசியல் களம் எப்படி வந்திருக்குது அப்படின்னா, முதன்மை சக்தி தாவேகா, அதற்கு மறுமுனையில் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு பிஜேபி, ஒண்ணு பாஜக, இன்னொன்னு திமுக, அப்படி அந்த நிலையில வருது. அதாவது தாவேகாவிற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய உருவாகி வரக்கூடிய அந்த சக்தி எது? ஒண்ணு பாஜக, இன்னொன்னு திமுக, அப்படி இருக்கு. அந்த மாதிரி அரசியல் களம் வருது. இந்த அரசியல் களத்துல இப்போ தாவேகா டிசைட், அவங்களுக்கு பாஜக வேணுமா திமுக வேணுமா அப்படின்றது. ஏன்னா இது ரெண்டுல எது வேணும் அப்படின்றத தீர்மானிச்சுட்டாங்க அப்படின்னா, அதை செயல்படுத்துறதுல வந்து அவங்களுடைய பங்கு ரொம்பவே இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அதை நடைமுறைப்படுத்திட முடியும். அப்படின்னா பாஜக இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி உள்ள நுழைய முடியாம தடுமாறிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரியான ஒரு தடுமாற்றத்துல அதை நிறுத்தவும் முடியும். அல்லது முழுக்க தமிழ்நாட்டுல திமுகவை, இந்த திராவிடம் வேற, ஆக்சுவலா அந்த வார்த்தை சரியில்லை, இந்த திமுகவை சாதாரண ஒரு டம்மி ஆக்கி விட்டுட்டு அந்த அதிமுக லெவலுக்கு இறக்கி விட்டுட்டு வலு இழக்க வச்சுட்டு பாஜகவை மேல கொண்டு வந்து நிறுத்துறது, எதிராக தாவேகா பாஜக அப்படி கொண்டு வந்து நிறுத்துறது. அந்த அரசியல் எங்க போய் நிற்கும் அப்படின்னா, அது ரொம்ப முக்கியம். அதை வந்து தாவேகா உணரணும். ஏன்னா பாஜக அதை வந்து தெளிவாக இருப்பாங்க கண்டிப்பா.
தமிழ்நாடு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா நம்ம முதலே சொல்லிட்டோம், குறைஞ்சது 85 விழுக்காடு இந்துக்கள். அதுல குறைஞ்சது 60% இந்த வாக்காக மாறும்போது அந்த பக்கம் போயிடுவாங்க. ஓகே, 60% போயிடும். அப்ப மீதி 40% தான் இருக்கும். 40% முழுக்கவே இவருக்கு ஆதரவா வந்தாலும் எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாக்கு சிதறுமா அப்படின்றது, அதாவது இந்த போலரைசேஷன் அப்படின்னு போகும்போது அது நடக்காது. இது அதனால லாங் டேர்ம்ல பார்க்கும்போது, லாங் டேர்ம்ல நாட் வெரி லாங், அடுத்த இதுக்கு வரப்போற தேர்தலுக்கு 31 தேர்தல் அல்லது 29ல வரக்கூடிய தேர்தல், அதுலயே சொல்றேன், அதுக்கே இந்த இந்த தெளிவை அவங்க அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த முடிவை அவங்க தாவேக்கால எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் அடுத்து வரப்போற அரசியல் இருக்கு. இதுல ஒரு பக்கம் இந்த மத ரீதியான போலரைசேஷன் இடையில இது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல் ஆகும் ஆகாது அப்படின்றது இன்னொரு போர்ஸ் ஒண்ணு வருது. அது தமிழ், அந்த தமிழ் உணர்வு, தமிழ் இனம் அப்படின்றது, தமிழின மீட்பு அப்படின்றது, மீட்சி அப்படின்றது, அதுதான் அந்த தமிழ் தேசியம் அப்படின்றது. நான் யார சொல்ல வர்றேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பக்கம் தமிழ் தேசியம் என்பது மதவாத தேசியம் அப்படின்றது, இது ரெண்டுக்கும் இடையில அந்த கிறிஸ் கிராஸா அந்த போர்சஸ் வேலை செய்யும் வரப்போற தேர்தல்ல. இப்போ அதனால வர்ற எலெக்ஷன் ரொம்ப, அதாவது நம்ம 26 தேர்தல் இப்ப நடந்து முடிந்த தேர்தலை ரொம்ப இதா சொல்லிக்கிட்டு இருந்தோம், அது இதுக்கு வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்லை அப்படின்ட்டு. அடுத்து வரப்போற தேர்தல் 2026 தேர்தலை விட என்னடா இது அதை விட பெரிய காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிக்க போகுது.